வணக்கம். வாசினி பாப்பா கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. லைவ்ல நிறைய பேர் பார்த்தாங்க. வெளிநாட்டில் இருந்தும் நிறைய பரிசு பொருட்கள் அவளுக்கு வந்தது. அதே மாதிரி இங்கே நேரில் வந்தவங்களும் பூக்கள், பழங்கள், மாலைகள் அப்படின்னு ஏராளமான பொருட்கள் கொண்டு வந்திருந்தாங்க. நான் உடனே அதாவது விடையாத்தி ஃபங்க்ஷன் முடிஞ்சு மறுநாளே அருணாச்சல் பிரதேஷ் போயிட்டதுனால நான் இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ண முடியல. வீட்டுக்கு வந்தால் எல்லாமே இடங்கள் மாறி இருந்தது. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் பொருட்களை சேகரித்து அதை வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் அதை எடுத்திருக்கேன். மேபி சில பேருடைய பொருட்கள் வந்து மிஸ் ஆகிருக்கலாம்னா மீனிங் நான் என் வீடியோவில் கவர் பண்ணாமல் மிஸ் ஆகிருக்கலாம். ஆனால் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். வெவ்வேறு இடங்களில் கொண்டு போய் அப்படியே வீட்டை அப்படியே போட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். அதனால் திங்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு யார் யார் என்னென்ன கொடுத்தீங்களோ அதை நான் வந்து இந்த வீடியோவில் காட்டுறதுக்கு முயற்சி எடுத்திருக்கேன். உங்களுடைய பேரன்புக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வாசினி பாப்பாவுடைய பரிசு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஏன்னா பேரன்போடு கொண்டு வந்து கொடுத்த பொருட்கள் அப்படிங்கிறதுனால விலை உயர்ந்தது. இதில் வந்து பைசாங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. கொண்டு வந்து கொடுத்த அந்த எண்ணம் வந்து ரொம்ப மிகப்பெரியது. அதற்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். வாசினி கல்யாணத்துக்கு வந்த சீர்பொருட்கள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அழகழகாக பேரன்போட ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கி கொண்டு வந்து வாசினி திருப்பாதத்தில் சமர்ப்பித்த அத்தனை சீர்பொருட்களையும் நம்ம பார்க்கலாம். பிரியமான தோழி அவங்க வீட்லேயும் நிறைய பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க எனக்காக வாங்கி கொடுத்தது தான். விஜின்னு பேர். ரொம்ப ரொம்ப பிரியத்தோடு இந்த டெரகோட்டா செட்டு வாங்கிட்டு வந்து அன்றைக்கி கல்யாணத்தன்னைக்கு கொடுத்தாங்க. அடுத்தது என்னுடைய அப்பா தாத்தா சீர் அப்படின்னு வச்சுக்கலாம். தாத்தா பாட்டியோட சீர் தான் வாசினி பாப்பாவுக்கு இந்த கொலுசு. இது வந்து கல்யாணத்துக்கு அப்பா உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால வர முடியல. ஆனால் கொலுசு வாங்கி கொடுத்துருக்காரு வாசினி பாப்பாவுக்காக. அடுத்து திருமாங்கல்யம் 1 கிராம். இந்த திருமாங்கல்யம் பிரியா விடைக்கு போடணும்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க பெயர் குறிப்பிட விரும்பலை. அதனால் அவங்களோட ப்ரைவசியை நான் கெடுக்க விரும்பலை. அதனால் 1 கிராம் வந்திருக்கு. இது மதுரையிலிருந்து வந்ததுன்றது மட்டும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன். மெட்டி என்னுடைய பிரிய மகள் காயத்ரி திருநெல்வேலியிலேருந்து காந்திமதியோட சீருன்னு வச்சுக்கலாம். ஸோ அவள் வந்து துர்க்கை உபாசனை பண்ணுறவ. அவள் வந்து வீட்டுக்கு வந்து இந்த திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு அந்த குடும்பமாக அவளும் அவளுடைய கணவரும் செஞ்சாங்க. இந்த மெட்டியும் வாசினி பாப்பாவுக்கு அன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து விடையாத்தி அன்றைக்கி கொண்டு வந்து இந்த கஸ்டமைஸ்டாக செய்யப்பட்ட மூக்குத்தி, இந்த பேசரியோடு இருக்கக்கூடிய மூக்குத்தி, அழகாக வந்து மொத்தம் 5 கல் இருக்கிற மூக்குத்தியை கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சது. ஆனால் அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. கமெண்ட்டில் இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப அழகான மூக்குத்தி வாசினி பாப்பாவுக்காக கொண்டு வந்தது. என்னோட கசின் வந்து இந்த பெண்டன்ட் வந்து வாங்கி கொடுத்துருந்தான். ரொம்ப அழகான பெண்டன்ட்டு. எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்கன்றதுக்காக நான் இந்த அமித்திஸ்ட் ஸ்டோர்னு போட்டிருக்கு, இதில் வாங்கின இந்த பெண்டன்ட் வந்து ஒரு கிஃப்டாக வந்திருக்கு. அப்புறம் கனடாவிலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்ரீ சக்கர யந்திரம் அந்த பார்டரில் வர்ற மாதிரி அழகாக போத்தீஸில் வீடியோ காலில் பார்த்து ஆர்டர் பண்ணி போர்ட்டர் போட்டு விட்டு அனுப்புனது. ரொம்ப பிரியத்தோடு அனுப்பின அந்த மகன் வந்து பிரசன்னான்ட்டு பேர். அவர் லலிதாம்பிகை உபாசகராக கனடாவிலேருந்து இங்கே ஆர்டர் பண்ணி சென்னையில் யாரும் இல்லை, அதனால் போர்ட்டரில் போத்தீஸ்லேருந்து நேராக வந்தது தான் இந்த பாவாடை. இது வந்து ஒரு பௌர்ணமியில் வாசினி பாப்பா இதை கட்டி அழகாக தரிசனம் நம்ம பார்க்கலாம். அடுத்தது வஸ்திராலயா டெக்ஸ் கொடுத்தது தான் சுவாமிக்கு அன்றைக்கி நம்ம கல்யாணத்தன்னைக்கு சுந்தரர் கட்டிகிட்டு இருந்தார் இல்லையா, சுந்தரேசர் கட்டிகிட்டு இருந்த வஸ்திரமும் இந்த அங்கவஸ்திரமும். இதுவும் திக்விஜயத்தன்னைக்கு ஒரு ப்ளூ கலர் கட்டிகிட்டு இருந்தா இல்லையா வாசினி குதிரை மேலே வரும்போது, அந்த 2 வஸ்திரங்களும் வஸ்திராலயா டெக்ஸ்
ஆரணியிலேருந்து கொடுத்தாங்க. சந்தான கிருஷ்ணா அப்படின்னு காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க 4 மாதம் முன்னாடி அவங்கள நான் புடவை ஆர்டர் பண்ணுறதுக்காக சந்தித்தப்பவே வாசினி பாப்பாவுக்காக கொடுத்த வஸ்திரம் தான் இந்த மல்டி கலர் வஸ்திரம். அதுக்கப்புறம் மதுரையிலிருந்து பிரிய மகள் யாழினி, அவள் வந்து இந்த சல்லா துணின்னு சொல்லுவாங்க, தங்க கவசம் சாத்தி இந்த சல்லா துணி போட்டு தான் திருக்கல்யாணத்தன்னைக்கு மீனாட்சி வாசினி பாப்பாவுக்கு இந்த வஸ்திரத்தை, அதாவது இந்த சல்லா துணியை சாத்தி மேலே நகை மட்டும்தான், வஸ்திரம்னு தனியாக கிடையாது. கல்யாணத்தன்னைக்கு அப்படி தான் அந்த சல்லா துணி அவள் தான் வாங்கி கொடுத்தா. கல்பதேனு அவங்க வந்து இந்த தட்டு, அப்புறம் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வந்தாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, நிறைய மறந்தும் போயிடுச்சு. அப்புறம் ஒருத்தங்க இந்த பாக்ஸு கொடுத்துருக்காங்க, அழகான ஜுவல் பாக்ஸு பிள்ளையார் போட்டு, இதில் இந்த மங்கள பொருட்கள்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு புக்கு யார் கொடுத்தாங்கிறதையும் மறந்துட்டேன். நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய் அப்படின்னு ஒரு புக்கு வாசினி பாப்பா படிக்கிறதுக்காக, ஆயக்கலைகள் 64 படித்தவ, பாரதியையும் படித்தவ தான், இருந்தாலும் பிரியத்தோட ஒரு புக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அடுத்து 3 ஜடை வந்திருக்கு, ஒன்றொன்றும் ஒவ்வொரு விதத்தில் அழகழகாக பிள்ளைகள் வச்சு 3 ஜடை. அதில் ஒரு ஜடை பெரிய தம்பி மணிகண்டன் திருச்சியிலேருந்து கொண்டு வந்தது. மங்கள பொருட்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த க்யூட்டான க்ரௌன், பேரரசிக்கு ஒரு க்ரௌன் வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. மங்கள பொருட்கள், ஜவ்வாது, மஞ்சள் குங்குமம், கண்ணாடி வளையல், சீப்பு அப்படின்னு திலகம் உட்பட இந்த மாதிரியான பொருட்கள், இது எல்லாம் வாசினி பாப்பாவுக்காக வந்த பொருட்கள். கூடுதலாக இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். வாசினிக்காக புடவைகள் வந்திருக்கு, அந்த புடவைகள்லாம் பார்க்கலாம். ஆரணியிலேருந்து வந்தவங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இந்த வஸ்திரம். அப்புறம் யூஎஸ்லேருந்து ரூபா, அவங்க வந்து அவங்களோட கம்பெனி ஸ்டாஃப் மூலமாக கொடுத்து விட்டுருந்தாங்க சீர்வரிசை. அதில் பருப்பு தேங்காய் கூடுலேருந்து அவங்க மகன் கல்யாணத்துக்காக வேண்டிக்கிட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. அவங்க மகன் அபிஷேக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு சங்கல்பம் எடுத்துட்டு நம்ம வந்து வாசினி பாப்பாவுக்கும் அன்றைக்கி பிரியா விடை மேலே அணிவிச்சிருந்தோம். இந்த புடவையும் அந்த வேஷ்டியும் சேர்ந்து வந்தது. ஸோ பருப்பு தேங்காய் கூடு இதெல்லாம் சேர்ந்து அவங்க பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க, ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு. பிரிய தங்கை, அவள் அம்பிகான் பேர், வராகி உபாசனை பண்ணக்கூடியவ. அவள் அவ்வளோ சீர் கொண்டு வந்தால் அந்த சீரை தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த புடவையும் அவள் கொண்டு வந்து கொடுத்தது தான். அப்புறம் இந்த புடவை யார் எப்போ வச்சு கொடுத்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ரொம்ப மறதி அதிகமாக போயிடுச்சு. திருநெல்வேலி ட்ரிப் அப்போவா என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அடுத்து மதுரையிலிருந்து இந்த புடவையும் ரொம்ப பிரியத்தோட ஒரு சப்ஸ்கிரைபர் பிரிய மகன் வாங்கி கொடுத்தது. அப்புறம் இந்த புடவையும் அன்றைக்கி ஷர்மி சமையல் அப்படின்னு சொல்லிட்டு விலாகர், எனக்கு பிரியமான ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இல்லை மகளும் கூட, அவளோட தான் கன்னியாகுமரி ட்ரிப்பெல்லாம் போயிட்டுருந்தேன். நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிகிட்ருக்கா ஷர்மின்ட்டு, அவள் வாங்கி கொடுத்தது. இந்த புடவை யார் வாங்கி கொடுத்ததுன்னு சரியாக தெரியல, இந்த புடவையும் சரியாக யார் வாங்கி கொடுத்ததுன்னு தெரில. வேஷ்டி அந்த புடவையோட சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அப்புறம் இந்த மாதிரி ஒரு புடவையும் நல்ல காம்பினேஷனில் சூப்பராக வந்திருக்கு. கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ரிட்டன் கிஃப்ட், அதாவது தாம்பூல பையில் கொடுக்குற இந்த குங்குமச்சிமிழ் அழகாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 100 கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி குங்குமச்சிமிழ். அதில் பாதி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம், இன்னும் இருக்குது. ஏன்னா அதை மறந்துட்டாங்க இந்த பேக்கெட்டில் போடுறதுக்கு. வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் இதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் சொல்லி வச்சுட்டேன். அடுத்தது ஜே மாடர்ன் ஆர்ட்ஸ், அவங்க வந்து வாசினி பாப்பாவுடைய திருவுருவம் போட்டே அழகாக ஒரு கோபுரம் மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி கஸ்டமைஸ்டு கட் அவுட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஜே மாடர்ன் ஆர்ட்ஸ் வந்து 150 பீஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 100 150 சரியாக தெரியல, ஆனால் அவங்க கொண்டு வந்து கொடுத்தது தான்.
சாம்பிளுக்கு நான் ஒன்று எடுத்து வச்சிட்ருக்கேன். அப்புறம் இந்த விளக்கு ஒரு தட்டில் வச்சு இந்த விளக்கும் யாரோ கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது யாருன்னு ஞாபகம் இல்லை. ஸோ இப்படி பொருட்கள் வந்து குவிஞ்சிருக்கு வாசினி பாப்பாவுக்காக. மதுரை மீனாட்சி மிஷன் சார்பாக அவங்க குடும்ப உறுப்பினர் வந்து இந்த விசிறியை வாசினி பாப்பா கல்யாணத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு நேரடியாகவே கொடுத்தாங்க. இவ்வளவு பொருட்களை வாங்கி கொண்டு வந்தது பொருளாக நான் பார்க்கல, பேரன்போட உச்சமாக பார்க்குறேன். இவ்வளவு பேரன்புக்கும் அத்தனை பேருக்கும் குடும்பத்தில் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் வாசினி பாப்பா கடாட்சம் புரியணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யார் பேராவது விடுபட்டிருந்தா அல்லது யாருடைய பொருளாவது விடுபட்டிருந்தா தயவு கூர்ந்து மன்னிக்கணும், என்கிட்ட தகவல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். உங்களுடைய பேரன்புக்கு நான் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன்.